ஆஸ் பர் லாவே பாத்தீங்கன்னா செக்ஷன் 128 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி நீங்க ஒரு பிரின்சிபல் டெப்டாருக்கு வந்து நீங்க ஷூரிட்டி கையெழுத்து கொடுத்துருந்தீங்கன்னா பிரின்சிபல் டெப்டார் எவ்வளவு லயபிளோ ஈக்குவல் லயபிள் ஷூரிட்டி கொடுத்தவங்க தான். அவங்க கட்டணா நீங்க தான் கட்டணும் அப்படிங்கிறது லாவே சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டோட ரீசெண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ பிரின்சிபல் டெப்டார் கடன் வாங்கினவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அல்டிமேட்டா ஷூரிட்டி கொடுத்தவங்க தான் பேமெண்ட் பண்ணணுங்கிறது வந்து இது வந்து சட்டமே சொல்ற ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்க அலர்ட்டா இருக்கணுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 40 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு நான் போய் வந்து ஷூரிட்டி கையெழுத்து ஐ மீன் ஒரு ஜாமீன் சிக்னேச்சர் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது இப்போ அவங்க போயிட்டாங்க ஆனால் என்னாலேயும் கட்ட முடியல, அந்த பேங்கோ அந்த நபரோ என்னதான் தேடி வராங்கன்னா அதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு லீகலா ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? ரொம்ப மைல்டான விஷயங்கள் தான் இருக்குது. மைல்ட் ரெமடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஷூரிட்டி போட்டிருக்கீங்க, டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணிருக்காங்களா, இல்ல நீங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்னோட நாலேஜ்க்கு இல்லாம நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம்.